எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ரிப்பன் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இப்போ ரிப்பனுக்கு மாவு பேசிய போறோம். இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு போட்டுருக்கேன். மிஷினில் அரைச்ச அரிசி மாவு தான். அரிசி மாவு போட்டுருக்கோம் இல்லையா, 1/2 டம்ளர் வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு பொடி பண்ணி செலிச்சு வச்சிருக்கணும், அதை போட்டுக்கலாம். இதையும் அதுக்கு பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு காரம் இதெல்லாமே வந்து நம்மளோட சௌரியம் தான். நமக்கு காரம் நிறைய வேணாலும் போட்டுக்கலாம், உப்பு கூடுதலாக வேணாலும் போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி போட்டுருக்கேன். நெய் வந்து 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். நெய்யோ வெண்ணெயோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நமக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, காஞ்சும் போது ஒரு சின்ன கரண்டியால் 1 கரண்டி எண்ணெயும் விட்டுக்கலாம். இருந்தால் நெய்யோ வெண்ணெயோ இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எண்ணெயை சூடாக காய்ச்சிருக்கும் இல்லையா இருப்பு சட்டியில், அந்த காஞ்ச எண்ணெய் எடுத்து சின்ன கரண்டியால் 1 கரண்டி அந்த அளவுக்கு விட்டுண்டா போகிறோம் நமக்கு. அதே மாதிரி ஜலங்கள்லாம் அளவு கிடையாது. அப்படியே நமக்கு எவ்வளோ தேவையோ, மாவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே விட்டு பிசைய வேண்டியதுதான். எப்போதுமே இதெல்லாம் போட்டுட்டு ஒத்தாப்பில் கலந்துடணும். அப்போதான் நமக்கு நாலா பக்கமும் உப்பு காரங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே நாலா பக்கமும் பரவும். இந்த பொட்டுக்கலையை வறுத்துட்டு பொடி பண்ணுமா? இல்லை, அப்படியே பச்சையை போடலாம். பொட்டுக்கல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். அப்போதான் வறுத்துட்டோன்னா ஒரு பக்கம் சில சமயம் வறுத்த கருப்பாயிடும், சில பக்கம் இருக்கும். இதில் வந்து வறுக்கவே வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். வறுக்கிறதுங்கிறது வந்து மிக்சருக்கு போட்டுக்கிறதுக்கு அது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் தான் லைட்டாக ஒரு வறுக்கணும், இதுக்கு வேண்டாம். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை விட்டு பிசைஞ்சிக்கலாம். எதுவுமே சரி, ரிப்பனாக இருந்தாலும் தேங்காயில் எதுவாக இருந்தாலுமே மட்டா மாவை பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அடி வரைக்கும் ஒரே மாதிரி வரும். நமக்கு வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து சின்னதாக ஒரு புள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சிடலாம். குழம்பு மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு இப்படி உருட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து துளி போகிற எண்ணெயோ நெய்யோ தடவிண்டு இதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். நமக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே எண்ணெய் வச்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சிக்க வேண்டியதான். எண்ணெய் காஞ்சுட்டு நம்ம அப்படியே எண்ணெய்க்கு நேரம் அப்படியே புழிஞ்சிடலாம். நம்ம புழிஞ்சிட்டு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு தான் பிரட்டி விடணும். நம்ம வந்து சத்துவத்துல புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அப்படியே வெள்ளையா இருக்கும். நமக்கு அப்படியே நம்ம தூளாக்கிக்கிறோங்கிறதால அப்படியே நேரம் அதுலயே புழிஞ்சு விடலாம். இதுலயே இப்ப தூளா இருந்தாலும் நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இது வந்து சில பேர் வந்து ரிப்பன் சொல்லுவா, எங்க அதுல எல்லாம் வந்து ஓட்டு பக்கோடாம்பா, இது வந்து நாடா அப்படின்பா, இல்லைன்னா சல்லடை தூளும்பா. சல்லடை தூளுங்கிறத வந்து சல்லடையிலேயே அப்படியே வெள்ளையா இருக்கும், உளுந்து சலிக்கிற சல்லடைன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த சல்லடையில வந்து மாதிரி மாவு கெட்டியா பிசைஞ்சு எங்க அப்பா தான் பண்ணுவா. அப்படியே உள்ளங்கையில அப்படியே தேய்ப்பா, தேய்ச்சாக்க அப்படியே பட்டையா விழும். எங்க இடத்துல எல்லாம் விறகு வந்து வாங்கி அப்படியே பொழப்பா. அது வந்து செரா தூளுங்கிறது அப்படியே இவ்வளவு அகலத்துக்கு வந்து விடும். அதுக்கு பேர் செரா தூள் பேர். எங்க அப்பா வந்து அதை செரா தூள்னு சொல்லுவா. இதுதான் எங்க இடத்துல அடிக்கடி பண்றது. என்னன்னா இதுதான் எங்க இடத்துல ரொம்ப பிடிக்கும். மற்ற பட்சத்தை விட எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது இதுதான். உடனே அரிசி மாவு கடலை மாவு இருந்தா போறோம், நம்ம மிஷின்ல போய் அரிசின்னு வரணுங்கிறது கிடையாது. பொதுவாகவே எங்க இடத்துல எல்லாம் எங்க அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, அரிசி மாவு வந்து ஊற வச்சு இடிச்சு சலிச்சு அதை வெயில காய்ச்சிப்பா. அந்த மாவு தான் எங்க இடத்துல மிஷின்ல அரைக்கிறதே கிடையாது. எங்க இடத்துல எவ்வளவா இருந்தாலும் இப்போ ஒரு 2 டம்ளர் மாவு இருக்கு அப்படிங்கிறதே எங்க அம்மா 2 கிலோ அளவுக்கு அரிசி ஊற போட்டு இடிச்சு சலிச்சு மாவை நல்லா வெயில்ல காய வச்சு 2 தடவை நல்லா காய வச்சுட்டு திரும்பி அதுக்கப்புறமா நல்லா இன்னொரு தடவை சலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பால போட்டு எடுத்து வச்சிருவா. அப்படிதான் எங்க இடத்துல பண்ற பழக்கமே. அரிசி மாவுன்னா அப்படிதான். கடலை மாவு வந்து அப்படியே வாங்கிட்டு வந்துருவோம். அப்படி வேணுங்கும் போது அடிக்கடி இப்படி பண்ணிடுவோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்ப நல்லா வெந்தெடுத்து இது வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம அரிசி பருப்போட அரைக்கிறது அது ஒரு டேஸ்ட். இது மாதிரி கடலை மாவு அரிசி மாவு போட்டு பண்றது அது ஒரு டேஸ்ட். எண்ணெய் குடிக்கல போல் இருக்குல்ல. அது வந்து அரிசி மாவோட சேர்ந்து இந்த மிஷின்ல கொடுத்த அரைக்கிறதுல வந்து பைத்தம்பருப்பு போட்டு அரைப்போம். இதுல வந்து ஒன்லி கடலை மாவு மட்டும் தான் இருக்குது. அதுதான் வித்தியாசம். பொட்டுக்கடலை மாவு தூள் போடுறோம்,
அதில் பைத்தம் பருப்பு சேர்த்து அரைக்கிறோம், அவ்வளவுதான். இது வந்து அடுத்ததும் புரியலாம். பூஞ்சிட்டு எல்லாத்தையும் பூஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கையில ஆவி அடிக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிக்கோங்க மேல. எப்பயுமே புழிஞ்சிட்டு கொஞ்சம் நாழி கழிச்சு அப்புறம் தான் நம்ம பிரட்டி விடணும். அதுல இப்ப நம்ம எல்லா மாவு பிசைஞ்சு புழிஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து இப்ப வந்து நமக்கு புழியறதுக்கு எட்டாது. இப்ப இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு எட்டாது. இந்த அளவுக்கு எட்டாதுங்கும் போது இந்த அளவுக்கு துளி போடுறது தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு எங்காத்துல எங்க அப்பா என்ன பண்ணுவானா, இந்த மாவெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டா. இந்த இதுக்குள்ள இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் துளி போற எல்லாத்தையும் எடுத்து அன்னைக்கு ஏதாவது ஒரு வாழைக்காய் கறி பண்ணுவோம் அப்படின்னா அந்த வாழைக்காய் கறியில சொட்டு போற ஜலத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் போற அரிசி மாவு கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு அந்த வாழைக்காயில பிசறிடுவா. இந்த மாவு வேஸ்ட் பண்ண மாட்டா. ஏன்னா இது புழியறதுக்கு எட்டாது. இது மாதிரி பண்ற அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு வந்து அது எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாழைக்காய் கறியோ உருளைக்கிழங்கு கறியோ என்ன இருக்கோ காய் அதை இதுல போட்டு சொட்டு ஜலத்தை விட்டு உப்பு காரம் போட்டு பெசரி அது அப்படியே காய் வந்து எங்க அம்மா கறி பண்ணிடுவா. வேஸ்ட் பண்ணாம. ஆமா, எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டா. எங்க அப்பாவுக்கு அப்படிலாம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. நன்னாவும் பண்ணணும், நறுக்கா பண்ணணும். எதுவா இருந்தாலும் எதுவுமே வேஸ்ட் பண்றது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. போடும்போது கையில தெரிக்கும், பெரட்டி போடும்போது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா போடுங்க. அளவுக்கு போட்டாதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதுல இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு காமிக்கலாமா? ஆமா, இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து பிசைஞ்ச மாவு எல்லாத்தையும் ரிப்பன் புழிஞ்சாச்சு. நம்ம இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா இந்த பாருங்க இப்படி கூடு விட்டுருக்கும். கூடு விட்டுறதுக்கு என்ன காரணம்னா நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டுருக்கோம் இல்லையா, அதனால இப்படி கூடு விட்டுருக்கு. இப்படி இருந்தாக்கா கரக்கரன்னு நன்னா இருக்கும். அப்படியே உடையும் போதே நைஸா இருக்கும். அப்படி இப்படி குழல் குழலா இப்படி இருக்கும். இப்படி இருந்தா நன்னா இருக்குன்னு அர்த்தம். உடையும் போது அப்படியே நைஸா இருக்கு. அப்படியே 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 நொறுக்கணும் அப்படின்னா அப்படியே தூள் தூளா போயிடும். இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ரிப்பன் பக்கோடா எல்லாமே பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. நமக்கு அரிசி மாவு கடலை மாவு கொஞ்சம் குறை பொட்டுக்கடலை மாவு இருந்தாக்கா இது உடனே பண்ணிடலாம். அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்து மிஷின்ல கொடுத்து அரைச்சி பண்றது அப்படிங்கிறது அது ஒரு டேஸ்ட். இது உடனே கடலை மாவு துளி போற பொட்டுக்கடலை மாவு பண்ணா இது ஒரு டேஸ்ட். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு தனி ருசி, இதுக்கு ஒரு தனி ருசி தான். மாவு கையில இருந்தது அப்படின்னா நமக்கு உடனே பண்ணிடலாம். மிஷின் பார்த்து அரைச்சின்னு வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 2 மாவு போட்டு நம்ம டக்குன்னே பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெயும் குடிக்காது, நன்னாவும் இருக்கும். அது பாருங்க, எண்ணெயே குடிக்காது. நொறுங்கவும் நொறுங்கிடும், கையில எண்ணெயும் இருக்காது, நன்னாவும் இருக்கும். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு எண்ணெய் டயர நாளைக்குள்ள நம்ம மாவு பசஞ்செல்லாம் உடனே பண்ணிடலாம். ஒரு வடம் இருக்கிற நாள் கூட கிடையாது ஒரு ரிப்பன் பண்றது. நமக்கு அது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கையில மாவு ரெடிமேடு மாவு இருந்ததுன்னா ஈஸியா பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.